ஆகியிருக்கும். சோ அதுதான் பார்வதி தவிர்த்தா. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஆக்சுவலி ப்ரோ, கரெக்ட். திவ்யா சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் முன்னாடி ஒரு மிரரை வச்சு எல்லா விஷயத்தையுமே ஃப்ரம் டே ஒன் டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க அக்யூஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்க சொல்றதா இருக்கட்டும், அவங்க பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே முன்னாடி ஒரு மிரரை நிறுத்தி சொல்றேங்க. ஏன்னா சொல்லிடணும், லைக் எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. பட் மற்றவங்கள போட்டு அந்த பின்னாடி பேசுறதும் அவங்க தான், நிறைய தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்றதும் அவங்க பண்றாங்க, டெக்கோரம் மெயின்டைன் பண்ணாமையும் இருக்கிறாங்க, ஒருத்தவங்க கிட்ட எப்படி டீல் பண்ணணும்னு தெரியல, எப்படி பேசணும்னு தெரியல, ஒரு பாயிண்ட் எப்படி எடுத்து வைக்கணும், இது எல்லா ஃபிளாஸுமே இருக்குது. எல்லாத்தையும் ஒரு மிரரை முன்னாடி நிறுத்தி அவங்கள சொல்றதுக்கு முன்னாடி அந்த மிரர் முன்னாடி சொன்னா இவங்களுக்கு பெட்டரா இவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஆமா, ஏன்னா ஸ்டார்டிங்ல அவங்க வச்சது என்ன, உள்ள நுழையும் போது எல்லாரும் காய்ச்சி மூச்சு கத்திட்டு இருக்காங்க, ஒருத்தன் பேசுனதுக்கு அப்புறம் பேசுறது இல்ல, எல்லாரும் சேர்ந்து கத்துறதுன்னு சொல்லிட்டு அதே வேலையை தான் திவ்யாவும் பண்றான். யாரையும் பேச விட மாட்டா, கண்டினியூஸா பேசிட்டு இருப்பா. அதே மாதிரி பேச வேண்டிய இடத்துல எந்த விஷயம் மெயினா பேசும் அதை பேசாம பழைய விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாதிரி கிளம்சியா கச கச கசன்னு பேசிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேசுறதுக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டா. பேசும்போது குறுக்க பேசுறது, என்ன சொன்னாங்களோ உள்ள நுழையும் போது மத்தவங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் வச்சாலும் அதே சேம் மிஸ்டேக் கண்டினியூ பண்றான் திவ்யா. இல்ல தேங்க் காட் அந்த சபரி வீட்ல பையன் கத்தி காமிச்சது. இல்லன்னா இந்த கிரிஞ்சா இருக்கிறத இவ பண்ணி பண்ணி ரிப்பீட்டடா போகுது. பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது. ரொம்ப எரிச்சலா வேணும்னே இருக்கு. ரொம்ப சரி சௌகரியா இவளுக்கு. இன்னொன்னு என்னன்னா, ரெஃபரன்ஸ் இன்னைக்கு பாத்தீங்களா, 2 பேர் சொல்லிட்டு போனாங்க. என்னன்னா பார்வதி இதுதான் கிட்டத்தட்ட பார்வதியை ஃபாலோ பண்ணுங்கன்னா சொல்ல முடியாது இல்லையா. அவங்க சொன்னது பாத்தீங்களா, 2 ஃபேமிலியில சபரி ஃபேமிலியா இல்ல, இந்த கனி சொல்லிட்டு கனியோட சிஸ்டர் அதாவது விஜய் சொல்லிட்டு போனான்ல, நீ சைலண்டா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கப்பெல்லாம் ஒன்றும் அடிக்க முடியாது, நீ முதல்ல ப்ரொமோல வர்ற மாதிரி கான்டென்ட் ஏதாவது கொடுக்கணும், சும்மா உட்காந்துட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு சொல்லிட்டு போனதா இருக்கட்டும். அதே சேம் ப்ரோமோல இல்ல, 1 hour எபிசோட்ல வர மாதிரி ஏதாவது கான்டென்ட் கொடுன்னு சொன்னாங்க. கரெக்ட் நான் மறந்துட்டேன். 1 hour எபிசோட் 1 hour 2 பேரும் அதே சொன்னாங்க. இன்னொருத்தங்க யாரு சபரி சொன்னாங்களோ, அவங்களுக்கு அதே பாயிண்ட். விஜய் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 1 hour எபிசோட்ல ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். 1 hour எபிசோட்ல வரல அப்படின்னா நீ அந்த மாதிரி சண்டை போட மாட்டேங்கிற, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறன்றது ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகும் அப்படின்ற மாதிரி. 1 hour எபிசோட்ல காட்டுறதுக்கே ஒண்ணும் இல்ல. ம் ம் சொல்லியே இல்ல வந்த ஃபேமிலிஸ்ல 2 ஃபேமிலியும் தெரியாம உண்மையை வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. விஜய் என்ன சொல்றாங்கன்னா, நீ இனிமேலதான் நீ விளையாடணும், 1 hour எபிசோட்லயா வரணுங்கிற மாதிரி, இனிமேல் தான் விளையாடணுங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்ப இது வரைக்கும் எதுவும் விளையாடாத மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொன்னு சபரி ஃபேமிலி பிஆர் அவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை உருப்படியா சொல்லி கொடுக்கலாம்ல. நீ 2 வாரம் விளையாண்ட இல்லடா, அந்த மாதிரி விளையாடணும்னு. இது இது என்னங்க, அத சொல்லி கொடுத்ததையா உருப்படியா சொல்லி கொடுக்கலாம் இல்லைங்க. 2 பேருமே நீ பாருங்களேன், நீ சொன்ன மாதிரி கான்சியஸா நீ பண்ணும்போது எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்கும், எல்லாத்தையும் இருக்கிறதும் பிடிக்காம தான் போகுது. இல்ல அடுத்து கேளுங்க. ஒருத்தர் ஒரு ட்வீட் பார்த்தேன்னு சொன்னல, அழிஞ்சு போயிருவேன்னு. என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னா சபரிநாதன் அவங்க அம்மா சொன்னாங்க, அம்மா அப்பா இல்லைன்னு நீ வருத்தப்படாதப்பா, அதான் நான் சபரிலாம் இருக்கோம்ல, நானும் உனக்கு அம்மா தான் சொன்னாங்களாம். இது பாயிண்டா, அது நல்ல விஷயம் தான். டேய் கேம பத்தி என்ன சொன்னாங்கன்னு பேசுறா, அடே பைத்தியக்காரா, கேம பத்தி என்ன சொன்னாங்கன்னு பேசு. சபரிநாதனின் கேமை பற்றி சபரிநாதனுடைய தாய் என்ன பாராட்டினாங்கன்னு பேசு. டே 2 வாரம் தாண்டா விளையாண்ட, 10 வாரம் தண்ட சோறா ஓரமா உட்காந்து மிக்சர் தின்னுகிட்டு இருக்கிறடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் கான்டெக்ஸ்ட். அதுல பாலாஜ் 1 செகண்ட். அதை தாண்டி இன்னும் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, அப்பா இனிமே நீ லுங்கியே கட்டக்கூடாதுப்பா, ஏன்னா அசிங்கமா இருக்கான். ஆல்ரெடி ஒரு சீரியல்லையோ இல்ல எதுலயாவது வாய்ப்பாவது கிடைச்சிட்டு இருக்கு, நீ இந்த லட்சணத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு பல்லு விளக்காம குளிக்காம இருந்தீனா அதுவும் நாறிட்டு போயிரும்பா. காலையில 7:30 மணிக்கு எந்திரிச்சது என்ன பண்ணணும், குளிக்கணும். முடிய என்ன பண்ணணும், கிளிப்பு போட்டு சீவணும். அடுத்து என்ன பண்ணணும், லுங்கி கட்டக்கூடாது. அவங்க அம்மா கொடுத்த ஆக சிறந்த அட்வைஸ் இதுதான். ஏன்னா அதையே உருப்படியா பண்ணாம உட்கார்ந்து வெங்காயம் வளர்த்து கொண்டிருக்கிறார் மகன்.
இதுல வந்து பெருமை பீத்தல் வேற. மிஸ்ஸே ஆகாது. வெங்காயத்துல ஆகாது. சும்மா எதையா பேச வேண்டியது. இதுல டோம் அழிஞ்சு வெங்காயம் போயிடும். வளர்ப்பான்னு மழை காலத்துல வெங்காயம் அழிஞ்சிரும் தெரியுமா தெரியாதா? டாம் சீக்கிரமாவே வந்து இதாயிடும். அவங்க அம்மா வந்து அட்லீஸ்ட் அந்த வெங்காய செடியாச்சும் எடுத்துட்டு போயிருக்கணும் டாம். வீட்ல போய் இது போட்டிருக்கலாம். கரெக்ட். இல்ல அப்பயாச்சும் ஆனா புது வெங்காயம் வளர்த்திருப்பாரு. எடுத்திருந்தா ஹைலைட்டா இருந்திருக்கும். டேய் அந்த அந்த லுங்கியையும் அந்த வெங்காயத்தையும் மட்டும் குடுறா சாமி. அந்த தொங்குமே தலை தொங்கிட்டு ஒரு பொம்மை இல்ல இருக்குமே அதையும் டாம், கொடுத்து விடுறா இல்ல வீட்டுக்கு. இல்ல லுங்கிய பத்தி பேசிட்டாங்க. ஓகேவா, நீ வந்து ஹீரோ மெட்டீரியல், இதுக்கப்புறம் நீ லுங்கி போடக்கூடாதுன்னு லுங்கி பத்தி பேசிட்டாங்க. ஆனியனை பத்தி பேசல. ஆனியன் பத்தி பேசினா வந்து அவங்களே வந்து இல்ல டோம் பண்ணாரு. ஐயோ இதுக்குதான் எங்க வந்து பிக் அம்மாட்ட அந்த பாஸ் வந்து வெங்காய செடி யாரு காமிக்கல பிரசன்டா ப்ரீ. காமிச்சுக்கிறேன்னு ஒரு டாஸ்க் வச்சு இவனுக்கு புரிய வச்சாங்க. சோ அதே அவனால வர முடியல. ஐயோ ஒரு சைடு பாவமா இருக்குங்க. டாம், ஆக்சுவலி இந்த டாஸ்க் எல்லாம் நம்ம லாஸ்ட் சீசன்ல பார்த்த மாதிரி இல்ல. இந்த பிஸ்கெட் அப்புறம் இந்த வினோத் இதெல்லாம் போட்டது. வெளியில மெரினா பீச்ல மைக்க புடிச்சிட்டு சும்மா டாஸ்க் கொடுத்து ஏதாவது சேனல்ல போடுவாங்க. யூடியூப் சேனலு லோக்கல் சேனல் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி டாஸ்க கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்து நம்மள வெறுப்பேத்தி நிக்கிறானுங்க. இப்ப அரோரா இங்க ஒரு காமெடி பண்ணி நிக்கிறாங்க பாத்தீங்களா? ஏன்ப்பா அவங்க ஸ்பேஸ் நடத்தணும், உங்ககிட்ட பேசணும், சைடுல லைவும் பார்க்கணும். நான் என்னப்பா விஞ்ஞானியாப்பா? எனக்கு புரியலையேப்பா. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் கைஸ். சொல்லுங்க ஜெனி. முந்தின டாமிக்ல பத்தி பேசியிருந்தீங்கல்ல, நான் ஒரே ஒரு சிடிபி பார்த்தேன். அது கரெக்டா வெங்காய கலர்ல இருந்தது பாஸ். அத சொல்லிட்டு திரும்பி என் வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்துடுறேன். ஓகேங்களா? அஞ்சலி வரேன், இன்னும் ஒரு 30 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓடி வந்துடுறேன். அது மட்டும் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே. டாக் வந்து அலோ பண்ணுமா பிபி டீம் கீழ கேட்டுனுக்குறாங்க இந்த அம்மா. அரோரா பாருவ தப்பா சொல்லவே இல்லையா? என்ன அவ அவ்வளோ பேசிட்டா அண்டு பாரு யாரையும் அவ்வளோ பேக் ஸ்டாபிங் பண்ணது இல்ல. ஜெனுவன் தான் ஃபைட் பண்ணுவா, ரியலா இருப்பா, நோ ஃபில்டர்ஸ் அது போதுங்க. அவ எதுவும் பண்ணல. நான் பண்ணாலும் தப்பு சொல்ல ஒரு கூட்டம் வரும். அதுல ஒருத்தர் தான் நீங்க. ஏன்டா டேய் யாரு யாருக்கிட்ட பேசுறானுங்கன்னே தெரியலையேடா. ஓ கீழே யார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பார்வதிக்கு சப்போர்ட்டா? அட நீங்கெல்லாம் எப்படிடா இப்படி இருக்கீங்க? ஏன் மேல வந்து பேச மேலே வந்து பேசவும். பிக் பாஸ் சப்போர்ட்டரே கிடையாது. இது காசுக்கு கூவுற கூட்டமாக்கும். உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அக்கௌண்ட் பார்த்ததுமே பிக் பாஸ் ட்வீட்ஸே கிடையாது. புதுசா பேமெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. பேமெண்ட் வாங்கிட்டு போய் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் போய் பேசணும் அப்படின்ற மாதிரி யார் யாரெல்லாம் ட்வீட்ஸ் போட்டிருக்காங்களோ அதுல போய் கமெண்ட் பண்றாங்க. அதுல உங்களோட டைமை பேசி நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. டாம் ஒரு ட்வீட் பாத்தீங்களா? ம். திவ்யாக்கா இல்ல அரோராக்கு கனியோட பொண்ணுங்க போட்டோலாம் போட்டு அரோராக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுதான் அரோரா நினைச்சிட்டு. ஏன்டா அரோரா அதான் நம்ம இந்த இவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தா அந்த மாதிரி தான் ஆகும். ஆமா. ஆமா நான் கூட போட்டேன் பார்த்து இது கனிக்கு ஓட் போடுறாங்க பார்த்துன்னு. இல்ல அதே மாதிரி தான் இன்னொரு strategy யூஸ் பண்றாங்க பாத்தீங்கடா. என்னப்பா? சபரிநாதன் வெளிய பண்ணதெல்லாம் கொண்டு வந்து சபரி நல்லவரு பாத்தீங்களா இப்படி பண்ணிருக்காரு. சுபிக்ஷாவோட இது கொண்டு வந்து சுபிக்ஷா வெளியே இப்படி இருக்காங்க. இப்ப நான் கேட்டேன் போயிட்டு இந்த ட்வீட் எல்லாம் இப்ப எதுக்கு போடுறீங்க? இப்ப 3 வீக்ஸ்க்கு அப்புறம் போடுங்க. அப்போ ஓகே. இப்ப நீங்க வந்து அவங்க பிளே பண்ண கேமை வச்சுதான் ஓட் கேட்கணும். இதெல்லாம் வச்சு வந்து எலிவேட் பண்றீங்க எதுக்கு? கேட்டா வந்து இல்ல நாங்க வந்து நல்லது பண்ணதை எடுத்து போடுறோம். நல்லதை பண்ணதை எடுத்து போடுங்க, நாங்களும் போடுறோம், அவங்களுக்கு செலவைக்கிறோம். அதெல்லாம் வந்து ஷோ முடிஞ்ச பிறகு பண்ணுங்க. ஏன் வந்து ஷோக்குள்ள பண்றீங்க? ஏன் அது ஷோக்குள்ள வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க? ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பழைய காசு யாரும் தர விஷயத்துல மாட்டாங்க வந்து ப்ரோ. இப்பதான் காசு தருவாங்க, அதனால இப்பதான் போட முடியும் உங்களால. ஆமா கஷ்டம் போல பாவம். நாங்களும் 75 நாளா பேசினுக்கிறோம். டாம் எதுவும் பேமெண்ட்டே தரல. டாம் நான் வேணா புரியல எனக்கு. அக்கௌண்ட் நம்பர் ஐயோ போட்டு விட்டுக்கலாம். ஐயோ ஃபர்ஸ்ட் எங்க அக்கா டோமுக்கு பேமெண்ட் வரணும். எங்க அக்கா என்ன கேக்குறானா, எதுக்கு நீ பண்ற? எதுக்கு பேசணும்? ஏன் பண்ணணும்? எவ்ளோ வேலை இருக்கு? ஃபெசிலிட்டி இது எனக்கு இது சொல்லவே எல்லாத்தையும் இல்ல விட்டுட்டு டாம். புரியல.
யோ அடி இடி மாதிரி விழும். இதுக்கோசம் நாங்க ஆ, ரெகுலரா ஏன்னா ஓடி ஓடி வரோம் நீங்கெல்லாம் தெரியுமா? வந்து அஞ்சலி பார்வதிக்கு இல்ல சப்போர்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லும் போது நான்லாம் வந்து சப்போர்ட்டே பண்ணிட்டேன் டாம். அதனால நான் தான் ஆம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதுல வேற அஞ்சலி வேற பாலாஜி ஓடி போயிட்டு காதுல பாலாஜி ஹெட்போனோட வேலை பாக்குறாங்க பாத்துக்கோங்க. பேமெண்ட்ல பாலாஜி ஒண்ணு சிங்கிள் மணி சொல்ல கம்மி ஆக கூடாது பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கார்த்திக் ஒரு நிமிஷம். பாலாஜி நான் ஆரம்பத்திலேயே சூஸ் பண்ணிட்டேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்துல சூஸ் பண்ணிட்டேன். ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் ரீசன் டு சப்போர்ட். அவ்வளவுதான். டாம் இப்ப சொல்லுங்க, நாளைக்கு நாயை உள்ள விடுவாங்களா இல்லையா ப்ளீஸ்? எதுக்கு நாயை உள்ள விடணும் சொல்லுங்க? ஆல்ரெடி தான் இருக்காங்களே. அரோரா அழுறாமா? ஆஹ் அரோரா இஸ் பாருங்க கிரைங். செல்லம் அழுதுட்டு She இருக்கு wants a சோஃபால dog to படுத்துக்கிட்டு. come in. சபா என்ன நீங்க சி இப்ப போங்க. உலக தொலைக்காட்சிகளில் ஒரு நாய்க்குட்டியை உள்ளே விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அது கியூட் மூமெண்ட்ஸ். வாவ் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுல. டாக் லவர்ஸ் எல்லாம் ஓட் போட ஆரம்பிச்சிருவாங்க ஜிபிக்கு இப்போ. ரெக்கமெண்டேஷன் போயிட்டு இருக்கு. நாய் டாம் அனுப்புங்க அவங்க காலையில ப்ளீஸ். இருந்து பெர்ஃபார்மன்ஸ் போடுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சப்போர்ட்டரே கண்டுபிடிக்கல. அதனால காலையில வெளியில பீன் பேக்ல உட்காந்து படுத்திருந்தாங்க. அதாவது எல்லாருக்கும் ஃபேமிலி வருது, எனக்கு யார் வருவாங்கன்ட்டு ரொம்ப நேரமா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எம்மா சப்போர்ட்டரே ஏய் இப்போதைக்கு நீதானடா இந்த கண்டுபிடிக்கல. உங்க அப்பா அம்மாவெல்லாம் டாம் விட்டுட்டு இந்த ஓடி வந்த இந்த வெளில. இந்த பாய்ஸ் படத்துல ப்ளீஸ் சார்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி உட்காந்து கெஞ்சிட்டு இருக்கா. ப்ளீஸ் டீம், ப்ளீஸ் டீம். அதோட நாளைக்கு எக்ஸ்டென்ஷன் தான் வரோம் இது பாருங்க. ஆக்சுவலா. நாளைக்கு டாக் வரும்ல. இல்ல அதோட எக்ஸ்டென்ஷன் தான் வீட்டுக்குள்ள இது. அந்த அம்மா அனுதாப சிம்பத்தி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அதோட பெட் எக்ஸ்டென்ஷன் லவர்ஸ் தான் டாகாவது வரணும் பெட் அப்படின்ட்டு. அவ லவர்ஸ் ஃப்ரெண்ட் இதுல எல்லாருமே டாம் பாஞ்சிருவாங்க. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? பாரு கரெக்டா ம் பெட்ரூம்ல தான் உட்காந்து கேட்டு இருந்தாங்க, அழுது இருந்தாங்க. பாரு கரெக்டா உள்ள வந்து ம் பாரு முன்னாடி அழுவ மாட்டாங்களாம், அதனால வெளியே வந்துட்டாங்க. ம் 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 ம். இல்ல இப்ப இந்த சீசன் வந்து டாக் உள்ள விட்டாங்கன்னா அடுத்த சீசன் வந்து பூனை கிளி பீட் ஒரு பெட்ஸா வந்து உள்ள விட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஃபேமிலி ரவுண்டுக்கு பெட்ஸ் ரவுண்டுன்னு பேர் வைக்கிறாங்க. இல்ல ஆக்சுவலி நான் வந்து இத 2 விதமா பார்க்குறேன். ஓகே. ஏன்னா ஜெனுவினா நான் பேசணும். நியாயப்படி மனசாட்சிப்படி பேசணும்னா அரோராக்கு நாளைக்கு பேரண்ட்ஸ் வரமாட்டாங்க. கரெக்ட்டா? ஏய் அது உண்மையாவே வந்து வருத்தம். ஒரு நிமிஷம் இருங்க கார்த்தி. எல்லாத்துலயும் உள்ள பூந்து பூந்து பேசாதீங்க கார்த்தி. ப்ளீஸ் கார்த்தி. ஓகே. இப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் நாளைக்கு வரமாட்டாங்க. அதுக்கு கண்டிப்பா 100% வருத்தம் இருக்கணும். பீயிங் அன் ஆடியன்ஸ் கண்டிப்பா அதுக்கு எமோஷனலா தான் இருக்கும். அது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நான் வந்து அத வந்து இது பண்றேன். ஆனா பேரண்ட்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி வந்தது யாரு? எனக்கு அங்க இருக்க முடியல. எனக்கு நீங்க யாருமே வேண்டாம். எனக்கு ஒருத்தர் கூட தேவை கிடையாது. என்னோட லைஃப் நான் இண்டிவிஜுவலா ஜாலியா எனக்கு புடிச்ச மாரி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தது இவங்க. பிரவீன் மியூட் போட்டுங்க பிரவீன். நீங்க சாப்பிடுற சத்தம் நல்லா கேக்குது முச்சுக்குன்னு. ஏன்டா ஐயோ எல்லாரும் சாரிங்க. இல்ல நானே மியூட் போட்டேன். நன்றி. ஸோ, இப்ப அவங்களே தான் பண்ணாங்க. இப்ப அத வந்து நான் சிம்பத்தைஸ் பண்ணணுமான்னு நான் யோசிக்கிறேன். அவ்ளோதான். அத நான் வந்து மட்டப்படுத்தியோ, கேவலமா நான் பேச விரும்பல. ஆப்வியஸ்லி ஃப்ரெண்டுன்னு ரியா வருவாங்க. கண்டிப்பா ரியா வருவாங்க. கூட யார் வரப்போறாங்க. பட் சேனல் வந்து தே ட்ரைட் ரீச்சிங் த பேரண்ட்ஸ் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மையான இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது. அண்ட் அவங்க வருவாங்களா இல்லையான்றதும் எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ இட்ஸ் ஹர் சாய்ஸ். அவங்களே டிசைட் பண்ணாங்க. தட் டோன்ட் வாண்ட் எனிஒன். ஷி ஜஸ்ட் வாண்ட் டு லிவ் ஹர் லைஃப். அவங்களுக்கு புடிச்ச மாதிரி ஜாலியா ஃபன் பண்ணணும், பார்ட்டி பண்ணணும், ஆர் இண்டிவிஜுவலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்ன்றத அவங்க சூஸ் பண்ணாங்க. ஷி சோஸ் நாட் டு பி வித் த ஃபேமிலி. அவங்க வந்து அவங்கள அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு லாஜிக்கா இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இல்ல இல்ல பேரண்ட்ஸ் அது ஹீட் வந்தாங்க ஆஃப் த அப்படின்னா மூமெண்ட்ல அது ஒரு அவங்களுக்கு ஒருத்தரா நெகட்டிவா பேசுங்களேன். போகாதா? புரியல. பேரண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க ஆக்சுவலா அவங்க ஃபாதரை தான் நெகட்டிவா பேசி அந்த கதை சொல்ற மாதிரி எனக்கு எனக்கு தெரிஞ்சு அது பேரண்ட்ஸ் வந்தா நெகட்டிவா தானே போகும். ஆனா எனக்கு ஆக்சுவலா தெரியும். அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ அழகா அட்வைஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணு தான் கேட்காம வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அந்த எனக்கு பொண்ணோட அந்த ஸ்டோரியில 0.5% இல்ல 1% கூட நான் சிம்பத்தைஸ் ஆகல அவங்களோட ஸ்டோரி சொன்னப்ப. ஆ அவங்க பாவம் அவங்க டாட் வந்து அவ்வளோ கடைசி வரைக்கும் பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க அவங்க எங்க இருக்காங்க எவ்வளவு அவங்க இது பேரண்ட்ஸ்? குடுத்திருக்காங்க. அவங்க இல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க மேபி இருக்காங்க? வந்து வரக்கூடும். ஏன்னா இப்ப சிம்பத்தைஸ் அந்த பொண்ணை பார்க்கும்போது இல்ல எனக்கும் ஒரு சைட்ல வரமாட்டாங்க. பாவமா தான் இருக்குது. இல்ல சிம்பத்தைஸ் பண்ணி வந்து இந்த பொண்ணை திருத்தி நல்வழிக்கு பண்றது வந்து நல்லது. ஏன்னா இல்ல அவங்களோட எல்லாரும் வந்து திருத்துறதுக்கு பேரண்ட்ஸ் எப்படி நெகட்டிவ் மேம் வருவாங்கன்னு தானே. ஐ டோன்ட் யாருமே திங்க் சோ. யாருமே யாரையும் திருத்த முடியாதுங்க. அது அவங்கவங்களோட சாய்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு நினைக்க
இல்ல டாம் ஆஸ் எ பேரண்ட்ஸ் வந்து அவங்க நினைக்க மாட்டாங்களே எங்க பொண்ணை வந்து அது வந்து நேஷனல் டிவில வந்து பண்ணணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே வில் சி வில் பேரண்ட்ஸ பத்தி நேஷனல் டிவில பேசிக்கலாமாங்கிறது எனக்கு டவுட். இல்ல அப்படி அதான் பேசுறாங்க, அந்த அளவுக்கு மோசமா பொண்ணோட இருந்தா அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ஒரு உள்ளேயே பேரண்ட்ட வர்றதுக்கான வச்சு இதே அவ்வளவுதான் இருக்காது. இருக்கு. இல்ல அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு குடுக்குற ரெஸ்பெக்ட் வந்து இந்த டிவில வந்து பேரண்ட்ஸ் பத்தி நம்ம இத பேசலாமா அப்படின்றது வந்து அந்த பொண்ணு பேரண்ட்ஸ பத்தி புரிஞ்சு வச்சுக்கிறது அவ்வளவுதான் ஆக்சுவலா. அவங்க பேரண்ட்ஸ்லாம் எங்க இருக்கிறாங்க எனக்கு தெரியல ஆக்சுவலி. இல்ல ஆக்சுவலி தஞ்சாவூர்னு நான் சொன்னாங்க. ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேங்க. ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன் சமீபத்துல. உள்ள சொன்ன ஸ்டோரீஸ் ஏன்னா ஒருத்தவங்கள பத்தியும் ஒரு விமர்சனங்கள் வரும்ல. இது உண்மை கதை, இது உண்மை கதை, பொய் கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வெளியில குடுத்த இன்டர்வியூல இவங்க குடுத்த இன்சிடென்ட்க்கு மாறா இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க பார்த்திருக்கீங்களா அன்ஃபில்டர்? அன்ஃபில்டர்? இல்ல பார்த்தது இல்ல, பார்க்கல. ஐயோ சாரி சுப்ரமணி. நான் ஒரு யூடியூப் பார்த்தேன் ஆக்சுவலா. நான் ஒரு இன்டர்வியூ நான் பார்த்திருக்கேன் அவங்கள நிறைய பத்தி. பார்த்திருக்கேன் டாம். என்ன இருந்துச்சு அதுல? ஐ டோன்ட் வாண்ட் டு டெல். No, our parenting motto is not a reason for her to come away from them. There's been a lot of abuse and everything. அதெல்லாம் வெளியே நடந்தது டாம். ஃப்ரீயா விடுங்க, நீங்க பேசுங்க. இல்ல. நீங்க சொல்லுங்க. சொன்னா தெரிஞ்சுக்கலாம்ல. இப்போ ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் நான் பார்க்கலங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஒரு வீடியோ வச்சு என்னால பேச முடியாதுல்ல. ஏன்னா இப்ப வெளில என்ன சொன்னாங்கன்னா, இப்ப அவங்க உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் குடுத்தாங்கல்ல. அது எல்லாமே பொய்யான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். உள்ள வரதுக்காக, அவங்களுக்கு வந்த பேட் நேம் இது பண்றதுக்காக அவங்க ஃபேமிலி அப்படி பண்ணிட்டாங்கன்றதுனால தான் நான் வெளில வந்தேன். அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். கன்சிடர் உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க பார்த்தீங்களா? இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஸ்டோரியான்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். இல்ல டாம். வெளியே நடந்ததை பத்தி ஐ டோன்ட் நோ வாட் டு டெல். இல்ல இந்த விஷயத்தை வந்து சிம்பிளா அதுதான். நம்மளால ஓகே எதுவுமே சொல்ல முடியாது. லெட் இட் பி. அவங்க உண்மையை சொல்றாங்களோ பொய் சொல்றாங்களோ, ஆனா இப்படி ஒரு விஷயத்தை இவங்க சொல்லதுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் உள்ள வந்தாங்கன்னா அது நெகட்டிவா போய் முடியும். அது ஒருவேளை உண்மையாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரோரா சொன்னது வந்து உண்மையாவே இருக்குதுன்ட்டே நம்ம வச்சுக்கிட்டாலும் இருக்கிற பட்சத்துல இப்ப பேரண்ட் உள்ள வந்தா அது அவங்களுக்கு தான் நெகட்டிவா போகும். அது பொய்யா இருந்தா அது வேற விஷயம். சோ அது உண்மையா பொய்யாங்கிறது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அதாவது பிக் பாஸ் அன்ஃபில்டர் சொன்ன மாதிரி வேற ரீசன்ஸும் இருக்கலாம், இன்னும் வேற மாதிரி ரீசன்ஸ் கூட இருக்கலாம். பட் இத சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உள்ள, ஏன்னா இது வரைக்குமே வந்து எல்லாரும் ஸ்டோரி சொல்லும் போது ரிலேட்டிவ்ஸ், சித்தப்பா, மாமா, ஒண்ணு விட்டவங்க இப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓன் பேரண்ட வந்து இந்த மாதிரி சொல்லி நம்ம பார்த்தது இல்ல. இருந்திருக்கலாம் இவங்க இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு இது நடந்திருக்கலாம், அது நாம வேலிடேட் பண்ண முடியாது. ஆனா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உள்ள பேரண்ட் வந்தாங்கன்னா இட் வில் பி பேக் ஃபயர் ஃபார் அரோரா ஆர் தேர் பேரண்ட்ஸ். டாம் ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குது எனக்கு, அதை கேட்டுக்கிறவா? கேளுங்க. அரோராட வந்து ஸ்கிரீன் நேம் தானே? தெரியலையே, எனக்கு தெரியாது. as I know screen name, but அரோரா நான் அதுக்குள்ள போக விரும்பல. இன்னும் இருக்குது. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வர மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா என்னால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே. ஏன் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அவங்க இதுல சொன்னபடியே பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவ்வளவு இதா இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட வந்து இவ்வளவு தூரத்துக்கு எஜுகேட் பண்ணி பேசியிருக்க மாட்டாங்க அவ போறதுக்கு முன்னாடி. சரிங்களா? சோ எனக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ தப்பா சொல்றது வந்து எப்பவுமே என்னால ஏத்துக்க முடியாது. என்ன சொன்னாங்க எனக்கு தெரியல ஆக்சுவலி, நான் பார்க்கல. அது என்ன சொன்னாங்க? அத திரும்ப விமர்சிக்க வேணாங்க. நீங்க போயிட்டு இல்ல என்ன சொன்னாங்கன்னு மட்டும் அதான் நீங்க சொல்லுங்க. போயிட்டு யூடியூப்ல போயிட்டு அவங்களோட கடந்து வந்த பாதையை மட்டும் பாத்துக்கோங்க. பாத்துட்டு சொல்லுங்க, பாத்துட்டு வாங்க. ஓகே சரி. சொல்லுங்க உமாமா. அடுத்து வந்து சௌமியா. ஹாய் டாம், எபிசோடே எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மட்டும் இப்ப சொல்லாதீங்கம்மா. இல்ல நான் இங்க வந்து என்ன சொல்றது, நிறைய தடவை ஸ்பேஸ் வரேன், இங்க கனெக்ஷன் சரியில்லையா தெரியல, வெளியில தள்ளிடுது. ஸோ ஒன்றும் கேட்க முடியல, பேச முடியல. சரி, அப்புறம் அந்த ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான் போய் கேட்குறேன். இப்போ வந்தேன், 2-3 தடவை வெளியில போயிட்டேன். அப்புறமா சரி,
பாத்தீங்களா? மெயினா நான் கமருதீன் முதல்ல இருந்து சொன்னது இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் இப்ப நேத்து பேசுனீங்களா? முதல்ல இருந்தே அதானே நான் சொல்றேன். ஃப்ராடு பையன். நான் இல்ல, ம். இல்ல. அது ஆக்சுவலா வந்து இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, அ யாரோட ஃபேமிலியோ அந்த விஜய் வந்து எஸ். ஷி வாஸ் டெல்லிங் சோ பாசிட்டிவ்லி அபௌட் அப்படியே அ மூஞ்செல்லாம் அத நான் சொல்லணும்னு வந்தேங்க. ஆமா. இந்த அவன் ஒன் ஒன் அவன் மூஞ்சி இல்ல எத்து பார்வோம்னா அது நெறைய தெரியுதுல்ல. இப்ப உடனே இவனோட மெயின் இதே வந்து திருப்பி இவள கழட்டி விட்டு சைடுல போய் அங்க ஒட்டிக்கணும் அரோரா கிட்டன்னு. ஆனா அப்படியே அரோரா கிட்ட தான் நோ, 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 போறான். நோ உமாமா. அதையும் நோட்டீஸ் பண்றா இல்ல பாரு. உமாமா. அதையும் நோட்டீஸ் பண்றா. ஷி இஸ் ஜஸ்ட் கீப்பிங் குவைட் ஃபார் திஸ் வீக் அவ்வளவுதான். இல்லம்மா. அது வந்து 1 செகண்ட். அவன் வந்து எப்ப வந்து ஷாக் ஆவான்னா, சவுத் ஆஃப்ரிக்கா போனாங்களா? சர்வைவர் ஷோக்காகவா? அங்கவா? அப்படியே அவன் அப்படியே ஆன்னு பிரமிப்பா பார்க்குறான். அப்ப அவங்க வந்து சொல்றாங்கல்ல, "நீ உண்மையா இருக்க, ட்ரூத்ஃபுல்லா இருக்க, பொய் பேசல." அந்த ட்ரூத் இவங்க எல்லாமே என்ன நெனைக்கிறாங்க? பார்வதி பொய்ன்னு நெனைக்கிறாங்கல்ல. அவங்க ட்ரூத்ன்னு சொல்லும்போது, இவன் ம். மூஞ்செல்லாம் அப்படியே மாறுது. நமக்கு இந்த அளவுக்கு டீட்டெயில்டா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. வெறும் கானா வினோத் சரி நீ இல்ல ம். இல்ல ம். டாம். மத்த எல்லாரும் ரியாக்ட் பண்ணா பரவால்ல. இல்லையா? இவன் ரியாக்ட் பண்றான் பாருங்க. அதிலேயே தெரியுது இல்லையா? இவ்ளோ நாள் நம்ம பேசுனது கரெக்ட் தானே. இவ்ளோ நாளு, அதுவும் இவ்ளோ நாள் இல்லாம, அப்பா ஓ மை காட்! த பாடி லாங்குவேஜ் இஸ் சோ அப்யூசிவ். கால தூக்கி மேல வச்சுட்டு கேட்கறான். என்ன பேட் டச் பண்ணனா? அப்புறம் மூஞ்சி உடைஞ்சிருமா? என்னமோ சொன்னானே, மூஞ்சி உடைச்சிருவேன் நான். அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆக்சுவலி இதெல்லாம் ஏன் எந்த யூடியூபர்ஸோ ஏதோ எடுத்து அப்யூஸ்ன்னுலாம் பேச ஆனா மாட்டேங்கிறாங்க? இத வந்து அரோரா பிகாஸ் அப்சர்வ் இட்ஸ் பண்ணாங்க. அபௌட் பார்வதி. கரெக்ட். பிகாஸ் இட்ஸ் அபௌட் பார்வதி தட் இஸ் ராங். இல்லையா? தட் இஸ் ரியல் அப்யூஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வரும் இதெல்லாம். ஒரு பப்ளிக் ஷோல என்ன தைரியம் பேசுறான் பாருங்க. ஃபேட்மேன் சூப்பரா கையில காட்டுற பேசியிருப்பாரு. நோ, 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 நோ. புத்திக்கும் நான் நேத்து ஆக்சுவலி நைட் நானு இங்க இங்க நான் அட்ரஸ் பண்ணேன். இங்க பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு நான் நைட் போயிட்டு ரிவ்யூ பார்த்தேன். ஃபேட்மேன் வந்து சூப்பர்வா பேசியிருந்தாரு. ஐ ஹேவ் கம்ப்ளீட் வீடியோ. இட் வாஸ் பியூட்டிஃபுல். இல்ல அது அண்ட் ஐ பார்க்கல. தேங்க்ட் ஹிம் டூ. சாரி. நான் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் நாட் அ பிக் அப்ரோர் லைக் பேட் டச், ஆபாச குறியீடு அந்த மாரி அப்ரோர்லாம் வரல இல்லையா? இது எல்லாமே வந்து சும்மா வந்து இந்த இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பார்வதிக்கு அகைன்ஸ்டா பண்றதுதான். இப்ப பாருங்க சேனலே பாருங்க. அவ்ளோ பாசிட்டிவா இருக்கு பார்வதிக்கு இந்த என்ன ஃபேமிலி வீக்ல. ஒண்ணுத்தையும் காட்ட மாட்டேங்கிறாங்க ஒன்னா ஷோல. ஹவ் இஸ் தட் ஃபேர்? ஃபேரா நடந்துக்கணும். நீ ஷோ நடத்துறியா? நடக்கிறத நடக்கிற மாரி காமிக்கு. அப்புறம் என்னத்துக்கு ஒரு நரேட்டிவ் முதல்ல இருந்து இப்ப இவ்ளோ நாள் யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணி இவள புழிஞ்சு எடுத்து கேவலப்படுத்தி, இப்ப இருக்கிற எல்லா மிக்ஸ்சரையும் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அரோரா சிங்க்ல 2 வார்த்தை பேசிட்டா, ஓ மை காட்! கிளாரிட்டி ஆஃப் தாட். உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு அந்த விஜய் சேதுபதி. ஆ ச் அ எப்ப பாரு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. வினோத்க்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா வினோதால ஒரு கோர்வையா 4 வார்த்தை பேச முடியாது. இந்த திவ்யா வந்து அது வாய திறந்து பேசுச்சுன்னா, அவளுக்கே புரியாது என்ன பேசுறா அப்படின்னு. அதெல்லாம் கூட பரவால்ல. பட் வை மேக் யூஸ் ஆஃப் ஹர்? தே நோ தட் ஷி இஸ் த ஒன்லி சென்சிபிள் பெர்சன் தேர். இப்ப என்ன ஆச்சு தெரியுமா டாம்? இப்ப எல்லாரும் வந்து சொன்னதுல, பார்வதிக்கு பாசிட்டிவ் கிடையாது. திருப்பி இதுங்க எல்லாம் அவள அட்டாக் பண்ணுதுங்க. அப்படியே ஒருத்தர் மூஞ்சியும் பார்க்கணும். கனியும் சபரியும் வெளியில போய் உட்கார்ந்துட்டு இததான் பேசுறாங்க. ம். அண்ட் சொல்றப்பவே கனி எல்லாம் ஓகே விஜய் ஃபார் வாட் எவர் ரீசன் ஷி டோல்ட் எனக்கு தெரியல. தேவையில்லாம ஆப்போசிட்டா சொல்ல வேண்டாம். அதுவும் ஒரு கால்குலேட்டட் மூவா இருக்கலாம். தேவையே இல்லாம இந்த ஃபேன்ஸ் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அது நாட் ஃப்ரம் த குட்னஸ் ஆஃப் ஹார்ட் அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். அண்ட் இவங்க வந்து இந்த சபரியோட அம்மாவும், அக்காவும் அப்படியே வெளியில சொல்லி குடுத்துருக்காங்க.
ஒரு வார்த்தை தப்பாம வந்து சொல்லிட்டாங்க. அவனே கேட்டான் நடுவுல பாத்தீங்களா, என்னமோ சொல்லி குடுத்தா மாதிரி சொல்றீங்க அப்படின்னு. பேசுறப்போ ஒரு வாட்டி சொல்லுவான். யாரோ சொல்லி குடுத்த அதெல்லாம் சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவான். அந்த அளவு அப்படியே வந்து ஃபுல்லா ஒப்பிச்சுட்டு போயிட்டாங்க. தேவர் நைஸ் பீப்புள். யார் தான் நைஸ் பீப்புள் இல்ல? பார்வதி வந்து பேட் இவங்களுக்கு. பார்வதி இஸ் நைஸ் கேர்ள். எல்லாரும் நல்லவங்க தான். இந்த கேம்ல எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்க. என்ன இந்த நான் இது 1 ஹவர் ஷோல போட்டத வச்சு, பார்வதி தான் ஃபால்ட்டு. திருப்பி வந்து திருப்பி இந்த இத ஆரம்பிச்சுட்டா. கழட்டி விட்டுருவா கம்ருதீன்னு. இப்படியா, அப்படியான்ட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் என்ன ஒரு பாசிட்டிவ் அப்டின்னா, அந்த மாரி பேசுற யூடியூபர்ஸ் ரிவ்யூக்கு கீழ அத்தன பேரு அன்யூஷுவலா வந்து கமெண்ட், "நோ. கோ அண்ட் சீ 24 ஹவர்ஸ். இட் வாஸ் கம்ருதீன் ஹூ ஸ்டார்ட்டட் இட், நாட் பார்வதி." அப்படின்னு இந்த தடவ கிளியரா போட்டாங்க. அது வரைக்கும் ஒரு ஒரு ஓரளவுக்கு இந்த ஜெனரல் ஆடியன்ஸா யாருன்னு தெரியல. ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி தான் இருக்கு. அவ்ளோ பேரு. யூசுவலா எல்லாம் கேவலமா திட்டிட்டு இருப்பாங்க. பட் இந்த வாட்டி கிளியரா சொல்லிட்டாங்க. இல்ல அவ ஆரம்பிக்கவே இல்ல. இவன் தான் பண்றான். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் டாம். எதுலயோ பார்த்தேன். இட் சீம்ஸ் கம்ருதீன் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டாராமா கன்ஃபெஷன் ரூம்குள்ள. அவன் போயிட்டு வந்த உடனே தான் நேரா வந்து பார்வதி கிட்ட இந்த மாதிரி மார்னிங் ஆரம்பிச்சான்னு சொல்றாங்க. இஸ் தட் ட்ரூ? புரியல. அத திரும்ப நான் கேளுங்கம்மா. பார்க்கல. எதனால மார்னிங் ஆரம்பிச்சோம்? இல்ல. கன்ஃபெஷன் ரூம்க்கு பிக் பாஸ் கூப்பிட்டாராம். அது நமக்கு தெரியாதே! ஆ இல்ல கூப்பிட்டுருக்காரு. உள்ள ம். போனானாம். போயிட்டு வந்துட்டு நேரா இவகிட்ட போயிட்டு அந்த டாபிக் ஆரம்பிச்சு, பொத்து இது அது 45 மினிட்ஸ் மேல பேசினான் இல்லையா வெளியில. அப்புறம் அதுவே கன்டின்யூ பண்ணி இங்க வந்து சேர் எட்டி உதைக்கிறதா இருக்கட்டும். ஓ மை காட்! அதெல்லாம் வந்து பயமா இருக்கு அவன பார்த்தா. அரோரா வந்து அவன் ஆசிட் அடிச்சுறான். ஷீ இஸ் மென்ட் நாட் அது அப்படியே இதுவா சொல்லல. அவ பண்ணுவான்ற மாரி. அந்த அளவுக்கு பண்ணக்கூடியவன்ற மாரி தான் அவளும் மீன் பண்ணா. அப்போ அப்படியே ஒரு ஆஹா! அரோராவே சொல்லிட்டான்றாங்க. இப்ப இவ்ளோ பண்ணியிருக்கான் டைரக்ட்டா பார்வதிய. பட் பார்வதின்றதுனால எவ்ரிபடி ஷட்டிங் அப். ஹவ் இஸ் தட் ஃபேர்? அண்ட் சேனல் இஸ் சப்போர்ட்டிங் ஹிம். அதுக்கு முடிஞ்ச உடனேயே உள்ள வந்து இந்த ஷர்ட்ட மாத்து. அந்த ஓ மை காட்! பிக் பாஸ் வந்து இருக்கிறதுலயே கேவலங்க. யாரோ நேத்து இதுலயும் ஏதோ சொன்னாங்க. பிக் பாஸையோ, ஹோஸ்ட்டையோ திட்டாதீங்க அப்படி இப்படின்னெல்லாம். அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? when they if they are truthful and they are என்ன சொல்றது? ஒரு மனசாட்சியோட கரெக்ட்டா ஷோ நடத்துனாங்கன்னா, ஏன் இந்த மாரி சொல்லப் போறாங்க? இன்னைக்கு கூட பார்வதி வந்து அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல ஷி வாஸ் த ஒன்லி ஒன் பீயிங் ஸ்போர்ட்டிவ். கூட இந்த அமித். அப்ப கூட வந்து அவள முறைக்கும். அ எல்லாம் உட்கார்ந்துட்டு ஊர்க்கிழவி மாரி. இங்க தண்ணி ஊத்திட்டா, அங்க இத பண்ணு, இத பண்ணு. ஐயோ! அப்பா! அந்த பார்வதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க அந்த வீட்ல. பட் ஒன் திங் ஐ அம் ஹேப்பி இஸ் லாட் ஆஃப் பீப்பிள் ரியலைஸ் அபௌட் கம்ருதீன் நவ். தேவையே இல்லாம இப்ப கொண்டு வந்தான் பார்த்தீங்களா? ஃப்ரீஸ் டாஸ்க்ல வந்து அப்படியே அவங்க அம்மா வராங்க. 24 ஹார்ஸ் இருக்க போறாங்கன்னோன அவனால ஒண்ணுமே பயந்தே போயிட்டான். நீங்க அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. நான் கேட்டேன் இதுல கொஞ்சம் தான் கேட்க முடிஞ்சது. இங்க கனெக்ஷன் சரியில்லங்க நம்ம ஊர்ல. இல்ல சீரியஸா சொல்றேன். இன்டர்நெட் என் ஃபோன்ல சரியா கனெக்ட் ஆக மாட்டேங்குது வைஃபை எல்லாம். சரி அதனால ஓரளவுக்கு தான் கேட்க முடியுது. அதுவும் உடம்பு சரியில்ல. பயங்கர சிக்கு. பேசக்கூட முடியாம இப்பதான் வாய்ஸ் வந்திருக்குது. ம். அச்சச்சோ! அதனால அதான் சொல்ல வந்தேன் நானு. இவ்ளோ நாள் வந்து அப்பா ஐ அம் ஹேப்பி. உமாமா இந்த சூப்பர் அப்சர்வேஷன். கம்ருதீன்ன்ற பட் என்ன பார்த்தீங்கன்னா, அவன தான் கூட்டு போவாங்க பாருங்க டாப் 5ல. சேனல் இப்பவே அந்த இது பண்ணிட்டாங்க. அப்படியே நல்லவன். See they are not even highlighting anything.
பாரு என்ன அந்த குட்டிங்க 2ம் வந்து பார்வதி, பார்வதி, பார்வதி அப்படின்னு அவ்ளோ அழகா சொல்லுது. ஆக்சுவலி ஷி பிளேட் இட் பிரஜன் வந்து ஆல். பிரிக்க ட்ரை பண்ணாப்ல. இங்க வா, இங்க வா, ஆமா. இங்க வா, இங்க வான்னு அத்தனை டைம் கூப்பிட்டாப்ல. பட் அது திரும்ப திரும்ப போய் பச மாதிரி பார்வதி, பார்வதி, பார்வதி. இல்ல அதுவும் சரி, அது இன்னொரு விஷயம். ஏன் இந்த பிரஜன் திடீர்னு வந்து ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் கனி இஸ் நாட் அட் ஃபால்ட், நீ அவளோட இருன்னொன்னே யாராவது இது ரொம்ப மண்டக்கள்ளி ஓவரா இருப்பாங்கங்க. பேசி பக்கான். எபிசோடையும் பார்த்திருக்க மாட்டான். யாராவது சொல்லியிருப்பாங்க. சொன்னதை ஏங்க கேட்டு அவர் யார் பேசியிருப்பாப்ல. அது கூடங்க இல்ல. சுத்துறாரு? பட் he went and பிரவீன், told. எஃப்ஜே, அது இல்லங்க. கெமி இவங்க கூட தாங்க பிரஜன் சுத்திட்டு இருக்காரு. அப்ப கரெக்ட். இல்ல, இல்ல. அது இல்லங்க. he went and told சாண்ட்ரா, பார்வதிய நம்பாத. அவ உன்கிட்ட பேசிட்டு அங்க போய் வேற மாரி பேசுறான்றான். பார்வதி ஒருத்தி தான் சப்போர்ட்டுக்கு இருந்தா. இவ பண்ண அத்தனை டிராமாக்கும். She was the only person who was fully sympathetic இல்லையா? ஒரு வாட்டி கூட இன்சல்ட்டிங்கா பின்னாடிலாம் பேசல. எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. எவ்ரிபடி ட்ரைட். ஆனா எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல வெறுத்து போயிட்டு விட்டாங்க. பட் இவ கொஞ்சம் எம்பத்தட்டிக்கா வந்து கிண்டல் பண்ணாம விட்ட ஒரே ஆளு பார்வதி தான். அவள பத்தி அப்படி சொல்றான். என்ன பைத்தியக்காரனா இருப்பான். அதான் அந்த கூட சேர்ற ஆளுங்க தான் பார்த்தேன் இன்னைக்கு. எஃப்ஜே கூட கெமி அண்ட் பிரஜன். பிரஜன் வந்து அவங்க அப்பாவ பத்தி எல்லாம் அப்படி பேசினான்ட்டு ஒரே சீன் போட்டாங்கல்ல அந்த ஷோல. இல்லங்க, ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆட்கள் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறதா நான் பாக்குறேன். வியானா ஸ்டில் she stick to her points. அப்படியே ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆமா. அந்த இன்டர்வியூ பொண்ணு எடுக்கறாங்கல்ல, ஃபோர்ஸ் பண்றாங்க. பார்வதிய பத்தி தப்பா சொல்லி. கிடையாது, அப்படி கிடையாது அது அப்படிங்கிறாங்க. அப்படி எல்லாமே கிடையவே இல்லங்க. கிடையாதுங்கிறாங்க. முதல்ல இருந்து உங்க ஃப்ரெண்டு தான் மெயின் கல்பிரிட். இன்டர்வியூல இருந்து அவள பத்தி சொல்லுன்னு. அது இன்டர்வியூல இருந்து பாக்குறேன் நானு. அது இன்னொன்னு வந்து அந்த சுரேஷ் சக்கரவர்த்தி. ஓ மை காட், தட் மேன் இஸ் இன்காரிஜிபிள். சோ யூ கான்ட் டு எனிதிங் அபௌட் தட். வியூஸ் இல்ல வியூஸ் வேணும் ஏதாவது இல்லையா? வந்து வியூஸ் ஏறட்டும், சம்பாதிக்கட்டுங்க. ஒரு மனசாட்சி வேணாமா? இல்லங்க அவர் வந்து ஆக்சுவலி இல்ல அந்த பொண்ணு என்ன அவர் வந்து பண்ணுச்சு? அந்த பொண்ணு என்னதான் அம்மா பண்ணுச்சு? ஆக்சுவலி அவர் வந்து அவருக்கு தெரியுது. நீங்க ஸ்பேஸ்ல வந்து நிறைய டைம் பேசும்போது he is ஸ்பீக்கிங். பட் ஆனா வியூஸ்க்காக லைக் ரொம்ப வந்து அவர் இருங்க இந்த இருங்க மாதிரி இருங்க இருங்க. பண்றாரு. நீங்க யார சொல்றீங்க? ஒரு இல்ல நிமிஷம் இருங்க. இல்ல சுரேஷ் அப்படியெல்லாம் சுரேஷ் ஒண்ணும் இல்லைங்க. நானும் நானும் அவரதான் சொல்றேன். நான் அவரதான் நானும் சொல்றேன். அந்த ஸ்பேஸ்லாம் 1 or 2 டைம்ஸ் போனேன். He comes in ஏங்க only to talk நீங்க bad about சொல்றீங்க பிரவீன், பார்வதி. நீங்க நல்லபடியா பேசியிருக்காருன்னு. அவரு ரொம்ப தவறாவும் கேவலமா மட்டும்தான் பார்வதியை பேசியிருக்காருன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அவர்கிட்ட இல்லங்க பேசியிருக்கேன் டாம். சிஸ்டர். என்னுடைய வியூல லைக் அது ஏன்னா உங்ககிட்ட நீங்க ஒரே ஒரே ஒரு ஒரு வாட்டி வாட்டியா பேசியிருப்பாரு. இருக்கும் நீங்க பிரவீன். போனதுக்கு அப்புறமேட்டு உங்களை கமெண்ட் அடிச்சு சிரிச்சிருப்பாரு. அப்படியா? இல்ல இல்ல பிரவீன், டாம். வந்து அவர் வந்து பேசிட்டு அங்கேயே பாரதி ஸ்பேஸ்லயே தான் இருப்பாரு டாம். பாரதி பொசிட்டிவா ஸ்பேஸ்லயே மட்டும் தான் இருப்பாரு. என்னதுன்னா அந்த கண்ணுல அடிப்பட்டு பட் இருக்குமே அதுக்கு மட்டும்தான் பேசினாரு ஒழிய அதுக்கப்புறம் பார்வதியை வந்து கமெண்ட் அடிச்சிருப்பாரு. செக்ஸ் எஜுகேஷன் வந்து சொல்லி கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் கமெண்ட் அடிச்சிருக்காரு. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதெல்லாம் பண்ணிருக்காரு. சோ அது வந்து இப்படின்னா அவருக்கு சபரி இப்ப உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் அவங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் செலிபிரிட்டிஸ் தானே. சோ அதனால அவங்களுக்கு இப்ப போக முந்தி சில செலிபிரிட்டிஸ் இவங்க கண்டெஸ்டன்ட் சொல்லி வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க, நான் உள்ள போறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்ன. சோ அது வந்து செய்யறாங்களே தவிர இவங்க எப்படின்னா பார்வதி ஹேட்டர்ஸ்னு பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா பார்வதி என்ன பண்ணாலும் வந்து தப்பா தான் தெரியும். சோ அது அப்படித்தான் நான் பாக்குறேன். அவர் ஆனா சப்போர்ட் பண்ணாரு ஒரு இன்ஸ்டன்ஸ்ல. அந்த கண்ணில் அடிப்பட்ட டைம் வந்து சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து எகெயின்ஸ்ட் எல்லாம் பேசினாரு. அதெல்லாம் சப்போர்ட்டே இல்லங்க. அதுக்கு வந்து அகைன்ஸ்டா சொன்னா யாருமே வரமாட்டாங்க ரிவ்யூ கேட்கன்ற பயம், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஸ்பேஸ்லலாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் டாம். ஹீல் கம் அண்ட் சிட் தேர் இன் தி ஸ்பேஸ், won't say anything. அப்புறம் பேசுங்க அப்படின்ன உடனே ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தையே கேவலமா இந்த மாதிரி ஏதாவது. அப்புறம் ஹீல் புட் இன் 2-3 வேர்ட்ஸ் லைக் திஸ், 2-3 sentences and he'll go away. அது யாராவது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா சொன்னாங்கன்னா he won't even be there. He will leave the space. இல்ல அது ஐம் நாட் இல்ல சேயிங் that's true. எல்லாருக்கும் பாசிட்டிவ் That's இருக்கு, true. That's நெகட்டிவ் true. இருக்கு.
அந்த மாதிரி ஒரு 2-3 ஐடியாஸ் இருக்குங்கம்மா. எல்லாரும் இருக்காங்க. தப்பே சொல்லல நானு. அவங்க பொழப்புக்கு பண்றாங்க. பட் ஏன் இந்த ஒரு பொண்ண டார்கெட் பண்றாங்க? நான் இந்த ஒரு பிரதீப் ஆன்டி ஸ்பேஸ்ல அவங்க போய் பண்ணப்போ கேட்டேன் அவ்ளோ வலிச்சது. டாம். அப்ப சொல்லுங்கண்ணா. அவர் பேசினாரு. நானே வந்து நம்பிட்டேன். அந்த மைக் போடாத விஷயத்துக்கு இத்தனை பேர் பின்னாடி இது பண்றாங்க. இந்த வாட்டி கண்டிப்பா வந்து விஜய் டிவி வந்து இந்த மைக் விஷயத்துக்கு வந்து பயங்கரமா இது பண்ண போறாங்க. இதுக்கு பின்னாடி இத்தனை பேர் உழைப்பு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினதுல ஆமா அப்படின்ட்டு நானே பிரெயின் வாஷ் ஆயிட்டேன் ஆக்சுவலா. அதுக்கு இல்ல இன்னைக்கு சீரியஸா இன்னைக்கு கூட டாம் நம்ம எல்லாரும் நம்பிட்டாங்க டாம். அந்த ஸ்பேஸ்ல அன்னைக்கு இருந்தாங்க எல்லாருமே நம்பி இருப்பாங்க. இதுதான் ட்ரூ போல அப்படின்ட்டு. நானுமே அந்த கண்ணு அப்போ அவர் பேசினது எபிசோட பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் அவர் பேசுறது ஆரம்பிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சிடும், ஆஹா இவர் வந்து எதையுமே வந்து வேணும்னே வந்து இவர் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்றாருன்றது தெரிஞ்ச உடனே நான் அது வீடியோஸே சுத்தமா பாக்குறதே நிறுத்திட்டேன். அண்ட் அவர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய அந்த ரிவ்யூவர்ஸ் இந்த பிக் பாஸ் உள்ள போயிட்டு சில பேர் தெலுங்கு பிக் பாஸ்ல போயிட்டு ஒருத்தவங்க, ஒரு அம்மா ஒருத்தவங்க, ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்திருந்தாங்கம்மா. தெலுங்கு பிக் பாஸா என்ன பிக் பாஸ்ன்னு தெரியல. ஐயோ அவங்க பேர் கூட சொல்லலாமா? சொல்ல வேணாம். ஏன்னா பிகாஸ் இது இல்ல அது ஸ்ருதிகாலாம் லைக் இல்ல ஷீ இஸ் வெரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ட்ரஸ் அந்த சொல்றாங்க. அபி இருக்காங்கல்ல. அபியா? ஐயோ அது ரொம்ப கேவலமா பேசுறாங்க அவங்க. லைக் ஒரு எதுக்கு எடுத்தாலும் அது கூட ஜால்ரா தூக்குறதுக்குன்னு ஒரு ஆங்கர் வேற. இவங்க எது சொன்னாலும் முட்டு கொடுக்கறதுக்கு ஆமாசாமி போடுறதுக்குன்னு ஒரு ஆங்கரை கூட வச்சுட்டு அவரு ஏதாவது ஒண்ணு சின்னதா வந்து லைக் பாருக்கு இல்லக்கா இந்த விஷயத்துல டக்குன்னு மூடி விட்டுருவாங்க. இல்லடா இல்ல இப்படி பாரு, இதை இப்படி பாரு, இதை இவங்க இப்படி பண்றத பாரு, அப்படி பண்றத பாரு. அவ்வளோ ரொம்ப எப்படி கேவலமா விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு. பட் ஆனா இவங்க மத்தவங்களை பேசும்போது நான் திவ்யாவை பத்தி வெளியில பாத்துருக்கிறேன், நான் வந்து சபரியை வெளியிலேயே எனக்கு தெரியும், இவங்க வந்து இவ்வளவு நல்லவங்க, திவ்யா எல்லா இடத்துலயும் போய் ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க, எல்லா டைரக்டர்ஸ் கிட்டயும் போய் இது பண்ணுவாங்க போவாங்க, அப்படி எல்லாம் பேசுறாங்க. பட் ஆனா வந்து லைக் பாடணும் வரும்போது அவங்களுடைய எதுவுமே பாக்குறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் அவ்வளோ அது எனக்கு என்னமோ பார்வதி ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால வெளியில இருந்தப்பவே நிறைய பேரை பகச்சிட்டாலும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பார்வதி காசு ஸ்பெண்ட் பண்ணல, அதான் உண்மை. மத்தவங்க எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது தெரியுமா? இன்னொரு பொலிட்டிக்ஸ் எப்படின்னா பார்வதி she haven't spent even a single penny for PR. She don't have PR at all. Of course. இல்ல இதுல ஒரு பொலிட்டிக்ஸ் ஒரு இருக்குது. காமெடி ஒண்ணு நடந்தது பாத்தீங்களா? 24/7ல காலையில வந்து அந்த ஒரு வாரம் அந்த மைக்கு இது ஒரே வார்த்தையில பார்வதி முடிச்சு விட்டாங்க. என்னன்னா காலையில வந்து தண்ணி எடுத்து ஊத்த போனாங்கன்னு நினைக்கிறேன் யார் மேலயோ இந்த ஃப்ரீஸ் டாஸ்க். அப்ப வந்து பிக் பாஸ் இருந்துகிட்டு எதை செஞ்சாலும் மைக்க கழட்டிட்டு செய்யுங்க பார்வதி அப்படிம்பாங்க. அத உள்ள பாத்ரூம்க்கு செஞ்சுட்டு பாத்ரூம்க்கு வந்து பிக் பாஸ் நம்மள மைக்க கழட்டிட்டு செய்ய சொல்றாரு, பிக் பாஸே சொல்லிட்டாரு அப்படிமா. நானும் வீட்டுல இருக்கவங்க விழுந்து சிரிச்சோம். அப்ப பிக் பாஸ் மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கும் அப்படின்ட்டு. யாரா இவன்? அந்த ஒரு வாரம் டாஸ்கே முடிச்சிட்டாங்க, ஒரு வாரத்தையில முடிச்சிட்டாங்க ஆக்சுவலா. இல்ல அதே மாதிரிதான் பேசுறாங்களே ஆங்கர்ஸ் எல்லாம் பார்வதிக்கு எதிராக பேசுறது ஒன்றும் இல்ல. இப்ப நிறைய பார்வதி சப்போர்ட்டர்ஸ் ஹேட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இந்த சீசன் வந்து பார்வதி ஹேட்டர்ஸ் தான் அதிகம். இதே சோ கோல்ட் ஆங்கர்ஸ் எல்லா ஸ்பேஸ்க்கும் போயிட்டு பேசுவாங்க. ஸோ இப்ப எப்படின்னா பார்வதிக்கு எதிராக ஒரு கருத்து எடுத்தோம்னா அது வந்து எல்லா ஸ்பேஸ்லயும் வந்து பேசும் பொருளா ஆகும். எல்லாரும் வந்து அந்த போஸ்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க, ரிட்வீட் பண்ணுவாங்க. ஸோ எனி ஹவ் அந்த வந்து சேனலுக்கான வந்து வியூஸும் கூடும், அந்த ஆங்கருக்காக வேண்டி மவுஸும் கூடும். சோ அதுக்காக வேண்டிதான் ஃபோர்ஸ்ஃபுல்லி பார்வதிக்கு எதிராக பேச வைக்கிறது. சோ பார்வதி சப்போர்ட்டா பேசினா வந்து அது அவ்வளவு ரீச் ஆகாது. ஏன்னா பார்வதி ஃபேன்ஸ் மட்டும்தான் ஒரு ஃபேண்டம் தான் இதாக்குவாங்க. சோ அதே எதிராக பேசினா பார்வதிக்கு எல்லா ஃபேண்டமும் வந்து அதை ரீபோஸ்ட் பண்ணுவாங்க, போஸ்ட் பண்ணுவாங்க, அது ஒரு ரீச் வந்து அதிகமா இருக்கும். சோ அதனாலதான் வந்து பார்வதியை வந்து ஒரு எத்திக்ஸ் வேண்டாமா? அதெல்லாம் இல்ல, எத்திக்ஸ் இல்ல, கேஷ் தான். காசுக்காக வேண்டிதான் இதெல்லாம் பண்றது. எண்ட் ஆஃப் த டே ரீச் அண்ட் கேஷ். மத்த இன்னும் சில ஆட்கள் தெரிஞ்சவங்கள திருப்தி படுத்துறதுக்கு தெரிஞ்ச ஃபேண்டம்ஸ்ல தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க, அவங்களே திருப்தி படுத்தணுமே.
சோ அதுக்காக வேண்டியும் தான் பண்றாங்க. ஆனா அதுல வந்து அவங்க எதிர்பார்க்காதது தான் லாஸ்ட் வீக் வந்து அந்த வியானா இன்டர்வியூல வியானாவே வாலண்டரியா சபரி இழுத்து போட்டு அடிச்சது. சோ அது வந்து தற்செயலா நடந்தது. மத்த பங்கு வந்து எல்லாமே பிளான் தான். ப்ரோ கேஷ் ஒன்னே தான் ஞாபகம் வருது. இவரு ஒரு ஒரு இது பார்த்துட்டே இருந்தேன் எபிசோட், ஒரு ரிவ்யூ. அவருக்கு வந்து காசெல்லாம் அனுப்புவாங்க, வியூவர்ஸ் பாக்குறாங்கல்ல டாலர்ஸ்ல, அந்த மாதிரி காசு அந்த யூடியூப்ல. இப்போ நீங்க நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் வந்து கியூஆர் கோடு வந்து இது பண்ணிடுறேன், நீங்க அதுக்கு அனுப்பிச்சிருங்க. யூடியூப்ல அனுப்பிச்சா காசு பிடிச்சிக்குவாங்க கொஞ்சம், பாதி காசு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பார்வதிக்கு எகெயின்ஸ்டா பேசி, லைக் நான் டைரக்டா கியூஆர் கோடு இது பண்ணிடுறேன், யூடியூப்ல பாதி காசு பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, லைக் காசை யார் வேணாலும் பாதி பிடிக்கலாம், ஆனா உங்க அன்பை பாதி பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இது வேற, லாஸ்ட்ல ஒரு டிஸ்க்ளைமர் வேற. சூப்பர் சாட் பண்றது தானே சொல்றீங்க? சூப்பர் சாட் தான், சூப்பர் சாட் தான், சூப்பர் சாட் தான். ஐ நோ. ஆனா டாம், இன்னைக்கு அந்த விஜய் வந்து ஒருத்தருக்கும் சொல்றப்போ இந்த திவ்யாக்கு வந்து ஷீ செட் பேக்கேஜ் அப்படின்ட்டு நோட்டீஸ் பண்ணீங்களா? திவ்யாக்கு புரிஞ்சுதான்னு தெரியல, ஆஸ் யூஷுவல் ஒரு டம் எக்ஸ்பிரஷன் கொடுத்து, அண்ட் ஷீ சோ ஜெலஸ் ஆஃப் பார்வதி. அது விஜய் பிடிச்சோ பிடிக்காமையோ ஷி வாஸ் டாக்கிங் டு பார்வதி. அவங்க அக்கா கிட்ட சொன்னதும் அதுதான், பார்வதி விளையாடுறா அந்த மாதிரி நான் தானே. என்ன சொல்ல வந்தேன்னா, ஆக்சுவலா ஒரு நிமிஷம் வந்து பாலாஜி, பார்வதி கிட்ட ஒரு 10 பாலாஜி. மினிட்ஸ் பேசியிருப்பாங்க. பேசிட்டு இப்ப அதை பார்த்துட்டு திவ்யா வந்து அவங்க கேட்பாங்க, சரி நமக்கும் நிறைய சொல்லுவாங்க அப்படின்ட்டு. திவ்யாக்கு சப்புன்னு முடிஞ்ச உடனே மூஞ்சே சுருங்கி போயிடும் அவங்களுக்கு. இல்ல அந்த ஏதாவது டைம் வந்து என்ன அதுவும் அந்த தெரியுமா? வேர்ட் ஏதாவது பேக்கேஜ் இருந்தா தானே சொல்ல சொன்னதும் முடியும். ஓடியே ஒன் போயிட்டா. செகண்ட்ங்க. இப்போ நான் என்ன பார்த்தேன்னா, இன்னைக்குமே பார்வதி மட்டும்தான் she was interested with the family to know the feedbacks. எல்லா ஃபேமிலிஸ் கிட்டயுமே எனக்கு நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவாகவும் இருந்தா பரவாயில்ல, எனக்கான ஃபீட்பேக்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்ட ஒரே கண்டஸ்டன்ட் பார்வதி மட்டும்தான். மத்த எல்லா தத்திங்களுக்குமே தெரியும் நம்ம ஒண்ணுமே உள்ள புடுங்கலன்னு. எல்லாமே ஐயோ நம்மள தப்பா சொல்லிடுவாங்களோ, நம்மள தப்பா சொல்லிடுவாங்களோ, நம்மள தப்பா சொல்லிடுவாங்களோன்னு அப்படியே அமுக்கி அடக்கி வாசிக்குதுங்க. விக்ரம்லாம் அவங்க எவ்வளவு கேமே என்ன விளையாடலங்க, மத்த விக்ரம்லாம் யாரும் எவ்வளவு என்ன வேக்கானமா கேட்பாங்க. பேசுவான், எவ்வளவு வேக்கானமா பேசுவான். இல்ல விக்ரம்லாம் கனி விஜய் வந்து கலாய்ச்சி விஜய் விட்டாங்க. சொன்னது ஏத்துக்கலங்க டாம். இருங்க உள்ள இருங்க வந்து பசங்க கிட்ட கேட்பாங்க தனியா, அவங்க பசங்க கிட்ட வேற தனியா கேட்பாங்க, ஏய் நான் நல்லா பண்றேனான்னு ஏதோ ஒண்ணு கேட்பாங்க. விஜய் சொன்னதை கனியே ஏத்துக்கல. இல்லங்க, விக்ரம் எவ்வளவு வேக்கானமா பேசுறாப்ல. விஜய் வந்து விக்ரம கலாய்ச்சி விட்டுருப்பாங்க. என்ன விக்ரம், எங்க அக்கா கிட்ட அவ்வளோ பேசுறீங்க, என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. தட் வாஸ் அ சர்காஸ்டிக் நோட். இப்ப நார்மலா இதுக்கு முன்னாடி ஃபேமிலி எல்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னா அவங்க கூட போய் நின்னு அவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? அந்த மாதிரி இந்த இதுல ஆமா, நடந்த ஒரே இன்சிடென்ட் வந்து கமருதீன் கானா வினோத். ஏன்னா கானா வினோத்தை பத்தி கமருதீன் தவறா பேசல, அந்த ஒரே காரணம் மட்டும்தான். ஏன்னா கமருதீன் தான் வேற 2 கேர்ள்ஸோட பிஸியா இருந்தாரு. கேர்ள்ஸ அண்ட் விட்டு டாம், தள்ளி வந்திருந்தாதான் தவறா இங்க பேசியிருக்க முடியும். டாம் திவ்யாவை பத்தி பேசுறவங்க எல்லாம் எதை பத்தி பேசுறாங்க தெரியுமா? நீங்க பாக்யலட்சுமி சீரியல்ல நடிச்சு, நான் அதோட ஃபேன். பாக்யலட்சுமி அந்த எஸ் எஸ் சீரியல் எஸ். கதையை தான் எடுத்து பேசுறாங்களோசரம், உள்ள நீ ஆமா, என்னமா பண்றன்னு சொல்லிட்டு யாருமே பேசுறது கிடையாது. சபரி மதர் கூட பேசியிருப்பாங்க இன்னைக்கு அத. நீங்க வேற நல்ல ஏங்க மருமகன் வேற சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது பாக்கியலட்சுமியோட நானே நல்ல நினைச்சேங்க, மருமகன். அவங்க சொல்லும் போது நமக்கும் இந்த ஜெனிய பிடிக்குமே பாக்கியலட்சுமி சீரியல்ல, நம்ம போயிருந்தா கூட இதான் சொல்லிருப்போம்னு நினைச்சேன். வேற என்ன இருக்கு சொல்றதுக்கு? வேற உருப்படியா அவங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க? தத்தி இல்ல டாம், கண்டஸ்டன்ட் திவ்யா கணேஷ். அதுக்கப்புறம் உங்க இன்னைக்கு வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. திவ்யா சாரி விஜய் வந்து பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திவ்யா நடுவுல வந்து சொல்லுவாங்க. அப்ப விஜய் வந்து திரும்பி பார்த்தா, டீ போடுங்க போடுங்க நாங்க அந்த பேசிட்டு வந்துடுறேன்னுவாங்க. இல்ல இல்ல எனக்கும் இதே மாதிரி சொல்லணும். அதுக்காக அதுவா சரி நான் பேசி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்லுவாங்க. இல்ல டாம், நான் வந்து ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும். என்னதுன்னா 2 days பேக் வந்து உங்க பிரைவேட் ஸ்பேஸ் வந்து கேட்க முடியல. சோ அதனால யூடியூப்ல போயிட்டு லிசன் பண்ணேன் ஃப்ரீ டைம்ல. சோ அப்பதான் அந்த சபரி மேட்டர் வந்து இருக்கும். சோ கால்ட் ரிவ்யூவர் ஒருத்தர் வந்து
பேசியிருப்பாரு. ஸோ அப்ப அவர் பேசும்போது சொல்லியிருப்பாரு, இந்த வியானா வந்து அன்எக்ஸ்பெக்டடா இப்படி சொல்லிட்டா. அப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு 3 பேர் ஃபேஸ் வந்து வந்துட்டு போனுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப நான் யோசிச்சது என்னன்னா, அந்த 3 பேருக்காக வேண்டி அப்ப நீங்க சபரிக்கு ஃபேவரிசம் பாக்குறீங்களா? ஸோ அப்ப அவர் நோ நோ சொல்லியிருப்பாரு, அந்த நோ ஸ்பேஸ்ல எப்படி போவேன்னான்னு அந்த ரெக்கார்டிங்ல. ஸோ அந்த நோ நோ 3 அப்படி பேருக்காக கிடையாது. நோ நோ அது அப்படி கிடையாது. நான் அத அப்படி எடுத்துக்கல. இப்போ ஆப்போசிட்ல வேற யாராவது கூட இப்ப நல்லா பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நானே ஒரு ரிவ்யூவரா இருக்கேன். நான் ம்ஹ்ம். அன்ஃபில்டர்ட் இந்த ஸ்பேஸ்ல நல்லா பேசுறேன். இன்னும் 4 ஸ்பேஸ்ல 4 பேர் இருக்காங்க. எல்லாத்துலயும் நல்லா பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் நல்லா பேசக்கூடிய நபர்கள் மேபி உங்களுக்கு யார் வேணா ஃபேவரைட்ஸா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜோ மைக்கேல்க்கே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அவருக்கு பார்வதிய பிடிக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு பார்வதிய பிடிக்கும். ஓகே. நான் விமர்சிக்கிறதையும், அவர் விமர்சிக்கிறதையும் நான் எடுத்துக்கிறது இல்ல. ஆனா அந்த கண்டஸ்டன்ட் பேசுறத நான் கண்டிப்பா எடுத்துப்பேன். அவர் ரிவ்யூ பண்ற